சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது திமுகவுக்கும் எதிர்ப்பு வாக்குகள்ன்றது நிறைய இருந்திருக்கு இல்லையா? அதனால கடந்த காலத்துல வந்து திமுக வந்து நிறைய கட்சிகளை வச்சு கூட்டணி அமைச்சு தானே அவங்க போட்டிட்டு இருக்காங்க. உண்மைதான் சார். எல்லாமே கூட்டணி இல்லாம யார் போட்டி போடுறாங்க? எல்லாருமே கூட்டணி அனுப்பிச்சுதான். சில போது கூட்டணி ஒர்க் அவுட் ஆகும். 2001 திமுக அமைச்ச கூட்டணி ஃபெயில் ஆச்சு. 2011 ஃபெயில் ஆச்சு. அந்த மாதிரி எல்லா கூட்டணியும் ஒர்க் பண்ணுன்னு சொல்ல முடியாது. 2019 வின் பண்ணாங்க, 21 வின் பண்ணாங்க, 24 வின் பண்ணாங்க. கூட்டணி 96 வின் பண்ணாங்க கூட்டணி. 2001 ஜெயலலிதா அற்புதமா கூட்டணி அமைச்சு வின் பண்ணாங்க. 2006 திமுக அப்படி இப்படி மேனேஜ் பண்ணி மேல வந்துட்டாங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா. ஸோ இதெல்லாம் இருக்குல்ல. 91 அனுதாபத்துல ராஜீவ்காந்தி இறந்த அனுதாபத்துல ஜெயலலிதா மேல வந்தாங்க. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அந்த கூட்டணியெல்லாம் அங்க அடுத்த கட்டமா போச்சு. அனுதாபம் பெரிய விஷயமா போச்சு. இப்போ நம்ம பாயிண்ட் என்னன்னா அது இல்ல. நம்ம பாயிண்ட் என்னன்னா வந்து என்டிஏ சர்க்கார் அப்படின்னு சொன்னா அது தமிழ்நாட்டுல கீழே எடுபடுமான்றது ஒரு சந்தேகம். அது பாஜகவுக்கு எதிர்ப்பு மனநிலை தமிழ்நாட்டுல அதிகமா இருக்குன்னு சொன்னேன். ஏன்னா அக்செப்டன்ஸ் அதுதான் அப்படின்றது திமுக வந்திருக்குல்ல சார் பாஜகவுக்கு. ஏன்னா 2019 வந்து மிகப்பெரிய ஆன்டி பிஜேபி அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை திமுக முன்வச்சிருந்தாங்க. ஆனால் அதன் பிறகு 2021 தேர்தலில் 4 சட்டமன்ற தொகுதிகள் அவங்க ஜெயிச்சாங்க. அது பிறகு 2024 பார்க்கும் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி 18%, அதுல பாஜக மட்டுமே 11% ஓட்டு வந்திருக்குல்ல. அப்ப அக்செப்டன்ஸ் இருக்குல்ல தமிழ்நாட்டுல. சார் அக்செப்டன்ஸ் இருக்கு சார். நான் இல்லைன்னு சொல்ல வரல. 4 தொகுதி எப்படி ஜெயிச்சீங்க? அதிமுக கூட்டணி வச்சிருந்தா ஜெயிச்சீங்க. அது எப்படி வேணாலும் நம்ம டிஸ்பியூட் பண்ணலாம் சார். அது எப்படி வேணாலும் நம்ம டிஸ்பியூட் பண்ணலாம். அதிமுக நிலைமையை சொல்லுங்க சார். அதிமுக 66 சீட் வாங்கிட்டு அதிமுக 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சில 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சில ஜெயிச்சிருக்காங்க. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி தான். நீங்க 75 சீட் வாங்கினீங்க. அதுல 41 சீட்டு 7 டிஸ்ட்ரிக்ட்ல வாங்கிருக்கீங்க. கொங்கு மண்டலத்துல இருக்க 7 டிஸ்ட்ரிக்ட்ல வாங்கிருக்கீங்க. அப்போ மீதி இருக்கிற 14 இடங்கள், மீதி இருக்கிற 34 இடங்கள் தான் மீதி இருக்கிற 31 மாவட்டங்களை வாங்கியிருக்கீங்க. அப்போ உங்க செல்வாக்கு என்ன?